தயவுசெய்து இந்த காணொலி யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. தற்போது என்னிட்ட வந்து ஒரு அண்ணா வந்து இந்த விஷயத்தை சொன்னதை அடிப்படையாக வைத்து தான் இந்த காணொலியை வந்து போட்டிருக்கேன். ஸோ அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது தனியாருக்கு எதிராகவோ இந்த பதிவு போட இல்லை. அதில் குறிப்பிடப்பட்ட விஷயம், அதாவது மாப்பியாக்கள்ன்றது வந்து ஏஜென்சி, தரகர்கள், இடைத்தரகர்கள், நேரடியாக இல்லை இடையில் இருக்கிற தரகர்கள் வந்து இப்படி செய்கிறாங்கன்றது தான் இந்த விஷயத்தில் வந்து சுட்டி காட்டியிருக்கிறேன். இந்த காணொலி வந்து கூடுதலாக வந்து இந்த விவசாய அமைப்புகளுக்கு போகும் வகையில் வந்து இந்த காணொலியை வந்து அதிகமாக வந்து பகிர்ந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்து அந்த ஆர்ப்பாட்டம் மூலம் எங்களோட பிரச்சனையை நாங்கள் வெளியே கொண்டு வரலாம்ன்றது தான் என்னுடைய இந்த காணொலியுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. காரணம், என்னட்ட வந்து அந்த அண்ணா சொன்ன விஷயத்தை வச்சு கொண்டு தான் இந்த காணொலியை வந்து இதில் பதிவிட்டிருக்கிறேன். அதனால் இன்னும் ஒரு வாரம் அல்ல 2 வாரத்துக்குள்ளே சரியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு அந்த ஆர்ப்பாட்டம் மூலம் வந்து அந்த நெல்லுண்ட நிர்ணய விலையை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க. உறவுகள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இந்த பதிவு வந்து மிக முக்கியமான ஒரு பதிவு. எங்களுடைய விவசாயிகளின் அவல நிலை சம்பந்தமான ஒரு பதிவு. எங்களுடைய பிரதேசத்தில் இப்போ வந்து அறுவடை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதாவது இன்னும் ஒரு மாதத்தில் வந்து சுமார் இந்த அறுவடை வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இப்போ ஒரு அண்ணா வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணா, ஒரு வேண்டப்பட்ட அண்ணா வந்து என்னோட கலாச்சா போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு மூட நெல் வந்து 4800 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்குள்ளே தம்பி வாங்குறாங்க. ஆனால் வந்து ஒரு அந்த பயலையை நாங்கள் எடுக்க போனோம்னு சொன்னால் 18000 ரூபா 17000 ரூபாய்க்கு நாங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் நெல்லுண்ட விலையின்ற நிர்ணயங்களை வந்து இங்கே நெல் வாங்க வார மாப்பியாக்கள், அதாவது அவங்க வந்து நெல்லை வந்து குறைச்செடுக்கிறாங்க அப்படின்ற விடயத்தை வந்து அவர் என்னிட சொல்லியிருந்தார். அரசாங்கமும் வந்து அரசாங்கத்தில் சைடில் நெல்லுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு விலை இருந்தாலும் அதையும் தாண்டி சாதாரணமாக ஒரு மூட நெல் வந்து 8000 அல்லது 7000 ரூபாய்க்கு வந்து அரசாங்கத்தில் சைட்லேருந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த நெல்லை வந்து கொள்வனவு செய்கிற இந்த தரகர்கள், இந்த நெல் வாங்குகிற தரகர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா குறைச்சி வாங்குறாங்க. அதாவது நெல்லை வந்து 7000 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நெல்லை வந்து குறைந்தது ஒரு 4800 தொடக்கம் 5000 ரூபாய்க்குள்ளே வந்து வாங்குறாங்க. குறிப்பாக இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி கையாளணும்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ வந்து ஒவ்வொரு வட்டைகள் இருக்குது, அதாவது ஒரு அமைப்புகள் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், எங்களோட பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படையாண்டகுளம்னு சொல்லி படையாண்டகுளத்துக்கு ஒரு அமைப்பு இருக்குது. கடுக்காமன கண்டம் இருக்குது, கடுக்காமன கண்டத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அங்கால பார்த்தோம்னு சொன்னால் வீரான கண்டம், அங்கால பார்த்தோம்னு சொன்னால் நெடியமடு கண்டம்னு சொல்லி ஒவ்வொரு கண்டம் இருக்குது. ஒவ்வொரு கண்டங்களுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்புகள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் எடுக்கணும். ஒரு ஆர்ப்பாட்டம் எடுத்து இப்போ நெல்லோட நிலை வந்து இந்த விலை வந்து இந்த நிலவரத்தில் தான் தற்போது இருக்குன்றதை வந்து வெளியே கொண்டு வரணும். ஸோ இதை வந்துட்டு நாங்கள் 3 பேர் 4 பேர் சேர்ந்து கதைச்சி திணிக்கிறதால எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போகிறது இல்லை. மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்களோட இந்த பிரதேசத்தில் வெகு விரைவில் வந்து இந்த விவசாயிகள், இந்த அமைப்புகள் சேர்ந்து உருவாக்கி இன்றைக்கு வந்து 7000 ரூபாய்க்கு போகிற நெல்லை வந்து சுமார் 4800 ரூபா 5000 ரூபாய்க்கு இந்த ஏஜென்சிமார் வந்து நெல்லை வந்து பெற்றுக்கொள்கிறாங்கன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் உரிய இடத்துக்கு வந்து தெரியப்படுத்தினா தான் நாங்கள் அந்த நெல்லை வந்து சரியான விலைக்கு நாங்கள் கொடுக்க முடியும். உண்மையிலே வந்து எங்களோட விவசாயிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வெயில் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 3 மாதம் அதுக்கு கிடந்து செத்து அந்த நெல்லிட விலையை அவங்களால நிர்ணயம் செய்ய முடியாமல் இருக்குன்னு சொன்னால் இதான் எங்களுடைய நாட்டோட நிலைமையாக இருக்குன்றதை நாங்கள் யோசிக்கணும். உண்மையிலே எங்களால் உருவாக்கப்படுற அந்த விவசாயிகளினுடைய அந்த விவசாயத்தை வந்து நாங்கள் சரியான முறைக்கு நிர்ணயம் செய்ய இயலாமல் இருக்குன்னு சொன்னால் இந்த நாடு எந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றதை நாங்கள் சிந்திக்கணும். உண்மையிலே இந்த நாட்டின் அரசாங்கத்தின் சரியான ஒரு வழிநடத்தல் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையாக அது சம்மந்தமாக எனக்கு தெரியாது. என்னடா அரசாங்கத்துக்கு எதிரான பதிவு இல்லை. இது குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட நாட்டில் சரியான விலைகள் சரியான நிர்ணயம் இல்லை. சரியான விலைகள் வந்து சரியான நிர்ணயம் இருந்தால் மாத்திரமே இந்த நாடு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்ல முடியும். இப்போ இன்றைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு பொருளை நாளைக்கு அல்லது நாளை மறுநாளில் வந்து நாங்கள் அந்த பொருளை திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கு போனோம்னு சொன்னால் இன்றைக்கு 100 ரூபாய்க்கு விற்ற ஒரு பொருள் வந்து நாளைக்கு 250 ரூபா அப்படி என்று சொல்கிறாங்க, அல்லது 150 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விலைகளை வந்து யார் வந்து கூட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அரசாங்கத்திட்ட சைடில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் இனிமேல் வந்து அரசாங்கத்திட்ட சைடில் இருந்து கூட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த விலைகளை கூட்டுறது வந்து இந்த ஏஜென்சி, அதாவது இந்த மாப்பியா மாதிரி தான் இந்த விலைகளை வந்து தொடர்ச்சியாக வந்து கூட்டி கொண்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த விவசாயிகள் உண்மையிலேயே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விவசாயத்தை செஞ்செடுக்கிறாங்க. அதை அறுவடை செய்து சரியான முறையில் கொடுத்து கேளாமல் திணறாங்க. அப்போ கடைசி கட்டங்களில் பாருங்க,
பல நெல் வாங்குகிற பல மாப்பியாக்கள் வந்து பல திசையிலையும் இருந்து வராங்க. அப்போ வந்து இது கூடுதலாக எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டிப்பள பிரதேசத்தில் தான் அதிகமாக வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த பட்டிப்பள பிரதேசத்தில் வந்து அதிகமாக வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது. இப்போ சாதாரணமாக வந்து எங்களோட விவசாயிலையும் பிள்ளை இருக்குது. காரணம் என்னென்னா சரியான நேரத்துக்கு வந்து அந்த நெல் அறுவடை செய்கிறது இல்லை, பச்சை காயில் அறுவடை செய்கிறது. அடுத்தது வந்து மழை பெய்கிற டைமில் வந்து அந்த நெல்லை வந்து அறுவடை செய்கிறதால அந்த இடத்துலையும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த நேரத்தில் வந்து சரியான டைமில் வந்து அந்த நெல்லை வந்து அறுவடை செய்து நீங்கள் சரியான முறைக்கு காய வச்சு நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் சரியான விலைக்கு கொடுக்கலாம். அப்போ ஒருத்தன் வந்து வாங்குறதுக்கு வந்து 8000 ரூபாயிரம் நெல்லை வந்து 4000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு வாரம்னு சொன்னால் நாங்கள் அவனுக்கு சரியான பாடத்தை கொடுக்கலாம். அவ்வளோ தானே, சரியான பாடம் படித்தா அவனை அனுப்பலாம் நாங்கள் அவனுக்கு. அதை விட்டுட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னால், இப்போ மழை டைமில் வெட்டி போட்டு என்ன செய்ய முடியும், நான் 7000 ரூபாய்க்கு போடுறேன் நெல்லை வந்து 4000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். எங்கள்ட சைட்லேயும் பிள்ளை இருக்குது, இல்லைன்னு சொல்ல இல்லை. இருந்தாலும் இந்த நெல்லோட விலை நிர்ணயம் ஒன்று இருக்குது தானே, அந்த விலைக்கு வந்து நெல்லை கொள்வனவு செய்யாமல் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா காஞ்சி இருக்கிற நெல் வீடுகளில் வந்து நல்லா காய வச்சு வச்சிருக்கிறாங்க நெல்லுகள். அந்த நெல்லுகளில் வந்து கொள்வனவு செய்கிறவங்க இன்றைக்கு வந்து 8000 7500 ரூபா 9000 ரூபாய்க்கு போகிற நெல்லை வந்து 5000 ரூபாய்க்கு 4800 ரூபாய்க்கு வாங்குறது வந்து தவறான ஒரு விஷயம் தானே. இனி இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த அமைப்புகள் இருக்குது தானே, இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து ஒவ்வொரு விவசாய அமைப்புகள் இருக்குது. இந்த விவசாய அமைப்புகள் நாங்கள் 4 பேராக கூடி குமிஞ்சு திரண்டு கதைக்கிறத விட்டு போட்டு எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்வோம். நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்து அந்த ஆர்ப்பாட்டம் மூலம் எங்களோட பிரதேசங்களில் நாங்கள் வந்து நெல்லுக்கு நாங்கள் சரியான முறையில் நெல்லுக்கு விலையை வந்து நிர்ணயம் செய்யணும். நெல் வாங்க வர மாப்பியாக்களுக்கு நாங்கள் நெல்லை வழங்காமல் நாங்கள் சரியான முறையில் இந்த விலைக்கு தான் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி, அதாவது அரசாங்கம் ஒரு விலையை வந்து நிர்ணயம் செய்திருக்கோன்னு சொன்னால் அந்த விலைக்கு தான் நாங்கள் நெல்லை கொடுக்கணுமே தவிர இனி வரும் காலங்களில் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் நெல்லை வெட்டி நீங்கள் அதாவது விவசாயத்தை வந்து அறுவடை செய்து வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கொடுப்பீங்களா இருந்தால் அது எப்படி போக முடியும் சொன்னால், நாங்கள் சொல்கிற மாதிரி தான் 4000 ரூபாயும் கொடுப்பீங்க, 3000 ரூபாயும் கொடுப்பீங்க. அதை விட்டு போட்டு அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யுங்கள். இந்த அறுவடை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு சாதாரணமாக ஒரு 10 நாள் அல்லது 15 நாளைக்கு முதல்ல எல்லா அமைப்புகளையும் சேர்ந்து மிக பிரமாண்டமான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து இந்த அரசாங்கத்துக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு செல்கிற வகையில் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துனீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து உங்களுக்கான தீர்வு சரியாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இன்றைக்கு வந்து டீசல் வாங்க போனாலே சரியான விலையாக இருக்குது. அதே மாதிரி வந்து அதுக்கு அந்த புழு விழுற நேரங்களில் வந்து எண்ணெய் அடிக்கிறதுக்கு எண்ணெய் வாங்க போனாலே சரியான விலையாக இருக்குது. உரத்தை வாங்க போனாலும் அதுவும் சரியான விலையாக இருக்குது. நான் நேற்று ஒரு இடத்துல போக்குள்ள பார்த்தேன், அந்த உரம் இல்லாமல் ஒரு வயல் உண்மையிலேயே வந்து அது நல்லா விளைச்சல் தரக்கூடிய ஒரு வயல் நினைக்கிறேன். மாவடி மாதிரி சைட் நினைக்கிறேன். மாவடி சைடு நினைக்கிறேன். ஸோ மாவடி மாதிரி அந்த சைட்டில் அதாவது ரோட்டு ஓரத்தில் வந்து சரியா மஞ்சள் விழுந்த மாதிரி இருக்குது. அதாவது ஒரு அந்த வெள்ளாமல் வந்து வளரல மஞ்சளாக இருக்குது. உண்மையிலேயே வந்து பயலை இல்லாமல், அதாவது யூரியா பயலை போடாமல் அந்த இது வந்து வளரையும் இல்லை, அதே மாதிரி மஞ்சத்தன்மையாக இருக்குது. இப்போ அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும், கதிர் போட்டு அது அந்த அளவுக்கு விளைச்சலை கொடுக்குமான்னு பார்த்தா, அவர் போட்டிருக்க முதலுக்கு விளைச்சலை கொடுக்குமான்னு பார்த்தா கிடைக்காதுன்னு நான் நம்புறேன். இப்போ ஒரு ஏக்கர் காணி நாங்கள் குத்தகைக்கு எடுக்கணும்னு சொன்னால் சாதாரணமாக 15000 ரூபா 20000 ரூபா வந்து ஒரு ஏக்கர் வந்து நாங்கள் குத்தகைக்கு எடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஒரு ஏக்கர் உழவடிக்கிறதுக்கு 4500 ரூபா 5000 ரூபா கொடுத்து உழவடிக்கிறாங்க. அப்போ இப்படி எல்லாம் செலவழித்து கடைசியில் ஒரு ஏக்கர் ஒரு அந்த பயலை வாங்குறதுக்கு நாங்கள் 15000 ரூபா காசை கொடுத்து நாங்கள் அந்த உரத்தையும் வாங்கி, ஆனால் அந்த ஒரு ஏக்கர் வயல் வந்து இப்போதைக்கு சரியான எவ்வளவு விளைச்சலை தருன்னு பார்த்த முடியும்னா ஒரு 15 அல்ல 20 மூடை தான் விளைச்சலை தருது. அதை நாங்கள் 4000 to 5000 ரூபாய்க்கு விற்று எங்களோட இந்த விவசாயிகள் எந்த அளவில் அவங்ககிட்ட இந்த விவசாயத்தை கொண்டு வைப்பாங்க. உண்மையிலே விவசாயம் பண்ணுறது வந்து உண்மையிலே கூடுதலான கவனங்களை செலுத்தணும் இந்த அரசாங்கம் விவசாயத்தில் தான். ஏன்னாட்டா அதான் எங்களுக்கு வந்து சோறு போடுற நாங்கள் வந்து உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான ஆக்களும் வந்து சாப்பிட்றது வந்து எங்கள் சோறு. அப்போ சோறண்டா இந்த விவசாயத்துக்கு வந்து குறிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அரசாங்கம் இதில் கூடுதலான கவனம் செலுத்தி இந்த விவசாயிகளின் அந்த தற்போதைய இருக்கிற அந்த நெல்லுண்ட நிர்ணயம் சம்பந்தமாக களாய்வு செய்து தற்போது வந்து நெல் வந்து எவ்வளவு விலை போகுது, அரசாங்கம் எவ்வளவு நெல்லுக்கான விலையை தீர்மானிச்சிருக்கு, யார் அந்த குறைஞ்ச விலையில் நெல் வாங்குறாங்க, இவங்களை வந்து இனங்கண்டு நீங்கள் அவங்களுக்கான சரியான தண்டனைகளை கொடுக்கணும். ஏன்னாண்டா விவசாயிகளின் வகுத்தில் நீங்கள் அடித்து வாழணும்னு நினைக்கிறீங்கடா, விவசாயி சாதாரணமாக வந்து அதாவது 4000 ரூபாய்க்கு நீங்கள் அந்த நெல் 4500 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு நீங்கள் அந்த நெல்லை வந்து 7000 ரூபா 8000 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க. அப்போ
கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிறவன் வந்து சாதாரணமாக ஒரு 4000 5000 ரூபா தான் அவனுக்கு லாபம் கிடைக்குது. நீங்கள் வந்து லாபம் இல்லை, அவனுக்கு அந்த போடுற முதலீட்டில் இருந்து அவனுக்கு கிடைக்குது. லாபம்னு சொல்ல முடியாது. ஒரு மூட நெல்லுக்கு வந்து அவனுக்கு 4000 5000 ரூபா தான் கிடைக்குது ஒரு விவசாயி. நீங்கள் அந்த நெல்லை வாங்கிட்டு கொண்டு நீங்கள் எவ்வளவுக்கு விற்கிறீங்கன்னு பார்த்து சொன்னால் 7000 தொடக்கம் 8000 ரூபாய்க்கு நீங்கள் அந்த நெல்லை வந்து விற்கிறீங்க. ஒரே தரத்தில் 3000 ரூபா வந்து ஒரே நாளில் நீங்கள் உங்களோட பக்கெட்டுக்கு வச்சுட்டு போகிறீங்க. 3 மாதமாக கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் அந்த வரம்பு கட்டிலையும் படுக்கிற விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் அந்த ஒரு 4000 ரூபா 5000 ரூபா காசு எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்றதை நாங்கள் யோசிக்கணும். இனி வருங்காலங்களில் ஒவ்வொரு அமைப்புகளும் இன்னும் குறைஞ்சது ஒரு 10 அல்ல 15 நாளைக்குள்ள சரியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்கிறதுக்கு திட்டமிட்டீங்கன்னு சொன்னால் இந்த நெல்லிட நிர்ணய விலையை வந்து நாங்கள் சரியான முறைக்கு கொண்டு போகலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மூட்டை நெல் வந்து 4000 தொடக்கம் 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் விற்க முடியாது. நீங்கள் போட்ட முதலையும் எடுக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட போறீங்க. அதனால் இன்னும் ஒரு